சனி மட்டும் நல்லது செஞ்சிடறதில்ல, கெட்டதை செஞ்சிடறதில்ல. 9 கிரகம் இருக்குல்லங்க. நல்ல லாபம் வரும், தொழிலில் நல்ல லாபம் வரும், நல்ல வேலை கிடைக்கும். எந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாம் இந்த 2.5 வருஷத்தில் அடைஞ்சிடலாங்க. மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கு. நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாரும் எதிர்பார்க்குற சனிப்பெயர்ச்சி இப்போ நடக்க போகுது. ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி கடுமையான எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு இன்பமான ஒரு எதிர்பார்ப்பும், அதே நேரத்தில் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் சனிப்பெயர்ச்சியில் நிச்சயமாக இருக்கும். சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போது? இந்த மார்ச் மாதம், வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி 2.25 வருஷம் அல்லது 2.5 வருஷம் பொதுவாக வரும். ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக அடுத்த வருடம் 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த சனி பயிற்சி நீடிக்கும், 2.5 வருஷ காலத்திற்கு. இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி இனிமேல் மீன வீட்டிற்கு மாறப்போகிறார். பொதுவாகவே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தருவார் அப்படின்றது கிடையாதுங்க. 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும், சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பையும் கண்டிப்பாக தருவார். 7.5 சனி, அஷ்டமச்சனி வர்றது தான் கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் சோதனைகளை கொடுக்குங்க. மற்ற ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் 7.5 சனியில் கூட எல்லாருக்கும் கஷ்டங்களை செஞ்சிடாது. 50 வயதுக்கு மேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய, அது ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை 7.5 சனி மாற்றம், 7.5 சனியே வந்தால் கூட பெரிய அளவில் கொடுக்காதுங்க. ஏன்னா சனி பகவான் மங்கு சனி, பொங்கு சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்துலேயுமே ஒரு விதிவிலக்கு இருக்குது. 7.5 சனினா என்னங்க? 2.5 வருஷம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு, இப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறீங்கன்னு வைங்க, விருச்சிக ராசிக்கு வரும்போதே அவர் உங்களுக்கு விரையச்சனியாக வந்துடுவார். உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கும் போது ஜென்மச்சனியாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2ஆம் இடத்துல போகும்போது அப்படியே பாதச்சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மச்சனி விலகப் போகின்றது கும்பராசிக்கு. அவங்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதில் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாகவே விலகுது. ஒரு 7.5 வருஷம் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு விலகுது. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி கம்ப்ளீட்டாக அப்படியே விலகுது. ஆக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த நிலைமையில இந்த சனி பயிற்சியில் நடக்குதுங்க. இன்னொன்று, யோகம்னு யாராவது ஒருத்தருக்கு ஆகும் இல்லையா? அந்த யோகத்தில் பெரிய நல்ல யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் 90% பெரிய அளவில் தொட்டது துலங்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தொட்டது துலங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியில் இருக்குங்க. 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருதுன்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருது. ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமையான கெடும்பலன்கள் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிலைமையில் அவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு வேதை அமைப்பு வருகிறது. ஆகவே அஷ்டமச்சனி தொல்லைகளை இந்த தடவை விதிவிலக்காக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. சனின்னு கண்டிப்பாக பயப்பட வேணாங்க. சனி பகவான் சமூகத்தில் உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கை என்பதை என்னன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது அம்மா அப்பா நெருப்பு சுடும்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, ஒரு குழந்தைக்கு நெருப்பு சுடும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத ஒரு குழந்தை டக்குன்னு அப்பா அம்மா இப்படி நகண்டவுடனே நெருப்பில் கை வைக்குது பாருங்க. நெருப்பு எப்படி சுடும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கை வைக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி. சனி அந்த நேரங்களில் 7.5 சனி, அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகளில் கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அந்த 2.5 வருஷமோ அந்த கடுமையான அமைப்புகளில் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக தாங்க கஷ்டத்தை கொடுப்பாரு. நம்ம பாட்டில் வெள்ளந்தி மாதிரி யாராவது ஒருத்தரை நம்பிடுவோம், அப்படி நம்புவோம், இப்படி நம்புவோம், ஒரு சொந்தக்காரரை நம்புவோம், ஒரு இவரை நம்புவோம், ஒரு அறியாத ஒருத்தரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருவோம், ஒருத்தர் ஆசை வார்த்தைகளை சொல்லுவார், அதை நம்பி தொழிலை ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2.5 வருஷத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் இருக்குது, உனக்கு இப்போ தான் 30 வயசு ஆகுது, 70-80 வயசு வரைக்கும் இருக்க போகிற, இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்க போது, இப்படிலாம் சமூகத்தில் ஏமாற்றுவாங்க, இப்படிலாம் சமூகத்தில் நடக்கும், இப்படிலாம் குடும்பத்தில் உன்னை கேள்வி கேட்பாங்க, இப்படிலாம் அண்ணன் நடந்துக்குவார், இப்படிலாம் அம்மா நடந்துக்குவாங்க, அப்பா அம்மா நடந்துக்குவாங்க என்பது மாதிரியான சில விழிப்புணர்வு தன்மைகளை தாங்க இந்த 7.5 சனி அமைப்புகளை கொடுப்பாரு. ஆகவே பெரிய அளவில் சனி இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரியான கஷ்டங்கள் எந்த ஒரு 12 ராசிக்காரர்களும் நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை. சனி என்பவர் ஒரு அனுபவங்களின் ஆசான்.
சனிக்காக எந்த ஒரு அமைப்புலையும் உண்மையிலே சொல்லப்போனால் சில நேரங்களில் பக்தி அமைப்புகளையும் இந்த சனி தாங்க கொடுப்பாரு. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியமே இல்லைங்க, ஜோசியத்தை நம்ப தேவையில்லைங்க என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாத்திக பகுத்தறிவுவாதம் பேசுபவர்கள் கூட ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் வரும்பொழுது கொஞ்சம் இதை ஜோசியத்தை நம்ப வச்சிடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆயினும் இந்த சனிப்பெயர்ச்சி குருவின் வீட்டில் இப்போது மாறப்போவதால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவு எந்த விதமான சோதனைகளையும் தராது என்பது உறுதிங்க. இப்போது அடுத்து ராசியை பார்க்கலாம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் 90 மார்க் கொடுப்பேன். சூப்பரான சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி 11ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஏற்கனவே உங்களுடைய பூரண ராஜயோகாதிபதி கிரகமான இந்த சனி பகவான் மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு மாறுறாருங்க. உண்மையில் சனி பகவான் 3, 6, 11 ஆகிய 3 இடங்களில் மட்டும்தான் யோக பலன்களை செய்வார். இப்போது உங்களுக்கு 11ஆம் இடத்துல வரப்போகிறார். அதை விட இன்னொன்றுங்க, சனி மட்டும் நல்லது செஞ்சிடறதில்ல, கெட்டதை செஞ்சிடறதில்ல. 9 கிரகம் இருக்குல்லங்க, ஒரு மொத்தமாக ஒரு 4-5 கிரகம் நல்ல பலன்களை கொடுக்க வேண்டிய அமைப்பில் இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கும். அதே போலவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாறுகின்ற அதே நேரத்தில் ஒரு 30-40 நாட்களுக்குள்ளேயே மே மாதம் 14ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்கிறது. அந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அருமையாக 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆக 2, 11ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிகச்சிறந்த நல்ல அமைப்பு. என்ன நடக்கும்? நல்ல லாபம் வரும், தொழிலில் நல்ல லாபம் வரும், நல்ல வேலை கிடைக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ அது நன்றாக இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு கல்யாணம், திருமணம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகக்கூடிய தன்மை. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படியே வெற்றிகளை கொடுப்பார். வெற்றினா என்னங்க? யாரை வெற்றி கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கிட்ட சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் இந்த 2.5 வருஷத்தில் அடைஞ்சிடலாங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புங்க. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய 11ஆம் இடத்து சனி இப்போது வந்திருக்கிறார். ஆகவே எல்லா நிலைமைகளிலும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள், நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய முன்னேற்றங்கள். 90 மார்க்கு கொடுத்துட்டேனே, அருமையாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி அமைப்பின் காலத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் என்கின்ற மிகப்பெரிய யோக பலனை அடைந்திருக்கிறார். ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய நல் மாற்றங்கள் எல்லாமே மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கு. வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, காதலன் காதலி புதிதாக உருவாகக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு உங்களுக்கு வெற்றியாக சில அமைப்புகள், சில சக்சஸ், அதாவது கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தவங்க, குடும்ப பிரச்சனை இருந்தவங்க, உங்களுக்கு சாதகமான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுக்கு சாதகமாக மற்றவர்கள் இறங்கி வரக்கூடிய அமைப்புன்னு ஒரு நல்ல நிம்மதியை கொஞ்ச நாளாக இது வரைக்குமே இல்லாத கிடைக்காத எல்லா நிம்மதி அமைப்புகளையும் ரிஷபராசிக்காரர்கள் அடையக்கூடிய யோக நல்ல சனிப்பெயர்ச்சியாக அந்த சனிப்பெயர்ச்சி இருக்குங்க. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வயசு கடந்தவங்களுக்கு பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கும், வீட்டில் மங்களகாரியம் நடக்கும். இந்த வருஷத்துலேயே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தவங்க, ஆரோக்கிய குறைவாக இருந்தவங்க, கடன் தொல்லையில் இருந்தவங்க, 11ஆம் இடம் கடன் தொல்லையை நீக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. இது 3மே அப்படியே படிப்படியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய, எல்லா வயதினருக்கும் எல்லா நிலையிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்லதொரு சனிப்பெயர்ச்சிங்க. இந்த சனிப்பெயர்ச்சி 2025ஆம் வருஷம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு பூரண வெற்றியை கண்டிப்பாக தரும்.